உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் நான் கொடுக்குறேன். டேட்டு 18/3/2024. இன்னிய ரிசல்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் 232-237 232 237 இந்த ரிசல்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்ம ஏபிசிக்குள்ளே என்ன கொடுத்தோன்னு பார்த்தோம். நம்ம ஏபிசிக்குள்ளே இந்த கெஸிங் தான் பண்ணியிருந்தோம். பெருசாக நம்ம ஒன்றும் நம்பர் கொடுக்கவே இல்லை, 2 மட்டும்தான் வந்திருந்தது. அதுவும் பி போர்டில் தான் கொடுத்துருந்தோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் எப்படி வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 207 இப்படி தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 207 73 12 இப்படி தான் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங்கை வச்சு ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பொழுதுமே உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏபிசியில் நம்ம கொடுக்கறது நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடும். ஒரு சில டைமில் நான் சரியாகவே கொடுக்க வரலாம், இல்லைனா நான் ட்ராக்கு திசை மாறி போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சரியான திசைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்றதுனால நம்ம டெய்லியும் சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெகுலராகவே உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இது லாட்டரி, இது கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வேணாலும் மாறலாம், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரி வாங்க, அதிகம் பேச தேவையில்ல, நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ரிசல்ட், இன்றைக்கான நம்பரை நம்ம எப்படி தேர்வு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாணியில் தான் 207 வந்திருக்கு. 207 இப்போது இந்த 8 இங்கே வருமானு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2073 வருமானு எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்க ரிசல்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒருவேளை 2077 எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். நம்ம மேல் போர்ஷனுக்கு போகிறோம், அவங்க ஒருவேளை கீழ் போர்ஷனுக்கு வரலாம். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கன்னு. இப்போது சி போர்டில் நம்ம 8ஐயும் 3ஐயும் சூஸ் பண்ணுறோம். 7 உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி விளையாடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 077 இருக்குது. 077 கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலுமே ஒருவேளை 73 வராத பட்சத்தில் தான் 7 வரும் என்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் 7 பயன்படுத்துங்க. ஏன் 3 வரும் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறேன். பி போர்டுக்கு போவோம். பி போர்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 73 என்ற அடிப்படையில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 73 இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த 73 6 வருமானம் நம்ம எதிர்பார்க்குறோம். 6 வருமானம் எதிர்பார்க்குறோம். ஒருவேளை 6 வரணும்னா 6 8ன்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை 3 8ன்னு கொடுக்கலனா 3 வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். இந்த ஆப்ஷனுங்கெல்லாம் உங்களுக்கு இதில் எது சரியான நம்பரோ அதை பின்பற்றி விளையாடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல வின் பண்ண முடியும். எல்லாமே நம்ம ஆப்ஷனாக தான் சொல்லிகிட்ருக்கோம். இது உறுதிபூர்வமான நம்பர்னு நான் சொல்லவே இல்லை. உறுதிபூர்வமான ஒரே சிங்கிள் நம்பர் மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். இது ஆப்ஷன், இது ஒரு கெஸ்ஸிங். சரி வாங்க ஏ போர்டுக்குள்ளே போயிடும். ஏ போர்டை பொறுத்தவரை 2 எப்படி கெஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12 தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 12 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 129 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? 129 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை என்றால் 124 இல்லை 124 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அப்படியும் இல்லைனா 120ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த 0 வருமானு பார்க்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் ப்ளஸ் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டு 6. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நான் ஒரு நல்ல எண்ணெய் எடுத்து கொடுக்க மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரியான நம்பர் ரெகுலராக எடுத்து கொடுத்து தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கிறேன்.